அன்பெனும் உயிரொளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசிவமே. மகாவிஷ்ணுவை குறை சொல்லும் அறிவுஜீவிகளுக்கும் புனிதமானவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை. குறள் 423. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தெளிவுரை. எப்பொருள் யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறு ஏற்றுக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். நான் எப்போ அடுத்த பிறவியை நம்புறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு பேசியவாறு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு அழைத்துச் செல்லும். அவர் பேசியதில் மெய்யான பொருளை நீங்கள் உணர்ந்தால் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். நன்றி.